இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம் கூட வாசிக்க கேட்போம். பெஞ்சமினை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருப்பார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை, அந்த கோத்திரத்தை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே பிளஸ் பண்ணுவார். அப்போ இங்கே பெஞ்சமினை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். ஆண்டவரோடு சுகமாய் தங்கியிருப்பான்னா அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஈமேன். அந்த பெஞ்சமின் என்ற இடத்துல உங்கள் பேர் என் பேர் போட்டு பாருங்களேன். ஆண்ட்ரூஸை குறித்து ஆமென் என்ன சொன்னா, ஆண்ட்ரூஸ் கர்த்தருக்கு பிரியமானவன். தேவப்பிள்ளையிலே, இன்னைக்கு நீங்களாம் நானும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளுகிறோமா? இன்னைக்கு அவருக்கு பிரியமா வாழ்கிறோமா? அப்போ கர்த்தர் எப்படி பிரியப்படுத்த முடியும்? அவரோடு கூட இருப்பது தானேங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மா நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா அதிகமாக நேசிக்கிறதுனால. தேவ பிள்ளைகளை, அதே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா எப்படா நம்மளை விட்டு போவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க உலகத்தை நேசிக்கிறாங்க. அது சின்ன வயசில் இப்போ அப்பா அம்மாவை நேசிப்பாங்க. அவங்க வளர்ந்த பிறகு உலகத்தினுடைய அட்ராக்ஷனை பார்த்து அதை நேசிக்கிறாங்க. தெய்வ பிள்ளையில் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட எப்பவுமே தங்கியிருப்பானா அவனை எந்நாளும் காப்பாற்றி. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில், நீங்களே நானும் கர்த்தருக்கு பிரியமாக அவரோடு கூட இருப்போமானா அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்து சூழ்நிலை யோசித்து பாருங்க, எவ்வளோ கடினமாக இருக்குல்ல. எனக்கு வெளியே போனால் நம்மளுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை. பலவிதமான விபத்துகள், பலவிதமான தீங்கான காரியங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய பயங்கரமான உலகத்தில் நீங்கள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள. ஆனால் ஆண்டோடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்குமானா ஒரு தீங்கும் நம்மளை தொட முடியாது. பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா. தேவப்பிள்ளையில் அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? கண்மலையின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தால் மூடி இருக்கிறாரா. இது யாருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு தான், அவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு. ஹல்லேலூயா. அவரோடு கூட வாசம் பண்ணவங்களுக்கு. நீங்கள் அவரோடு கூட வாசம் பண்ணி அவருக்கு பிரியமாக இருந்து பாருங்கள், அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 40 சங்கீதம் 8 வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்களேன், எங்க தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு நீங்களே நானும் சொல்லலாமா, ஆண்டர் நமக்குள்ள எதையுமே எதிர்பார்க்கல. பொண்ணு பொருளை வேறு அந்தஸ்து ஆஸ்தி எதுவும் கேட்கல. ஆண்டருக்கு பிரியமாக ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை, ஆண்டருக்கு பயந்து தெய்வ பிள்ளைகள் அவரோடு கூட வாழணும் தான் ஆண்டவரை எதிர்பார்க்குறாரு. ஆண்டரை நம்ம உறவை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அவரோடு கூட வாழ்ந்து பாருங்கள், அவருக்கு பிரியமாக நடப்பீங்க. அவருக்கு பிரியமாக நடந்து பாருங்கள். உலகத்தினுடைய காரியங்களெல்லாம், உலகத்தின் பாவங்களும் உங்களுக்கு ரொம்ப பெருசாகவே தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லு. ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ பிரசன்னம் இருக்குது, அவரோட மகிமை இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது, அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, அவருடைய மேன்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் பெஞ்சமின் ஆண்டுக்கு பிரியமாக இருந்து அவரோடு கூட தங்கியிருந்து தேவன் அவனை பாதுகாத்து அவன் எல்லைகளில் வாசமாக இருந்தாராம். உங்கள் எல்லைகளில் கூட உங்களுக்குள்ளே கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோமா? இன்றைக்கி நான் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. பெஞ்சமின் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவனாக இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கி பெஞ்சமினை பாதுகாத்தது போல, காப்பாற்றினது போல ஆண்டவரே இந்த பயங்கரமான உலகத்தில் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் நீ கரம் பிடித்து நடத்தும். நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். அவருக்கு பிரியமாக வாழுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.